வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராங்கியம் கருப்பர் கோவில். நாளைக்கு வந்து சிவராத்திரி, இன்றைக்கி வந்து கப்பறாங்க. எங்களோட குலதெய்வம் வந்து ராங்கியம் வந்து கருப்பர் தான். அந்த கப்பறைக்கு வந்து எல்லோரும் வருஷத்தில் ஒரு முறை வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து வழிபடணும் அப்படிங்கிறது அதுவும் இந்த சிவராத்திரிக்கு முதல் கப்பறை அன்னைக்கு வந்து வழிபடுவாங்க. அது ரொம்ப சிறப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் இந்த பல அலங்காரம் வந்து வச்சுருப்பாங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து கட்டி இந்த மாதிரி சூப்பராக ஒரு பழத்தோட்டமே வந்து அங்கே ராங்கியத்தில் இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே நுழைஞ்சோன்னா அது வந்து கோவிலாக இல்லை வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர மாதிரி சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இப்போ காலையிலேயே அலங்காரம் வந்து பண்ணிட்டாங்க பாருங்கள். லாங் வீலும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 6-7 மணிக்கு வந்து அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கப்பறை அப்படிங்கிற நடக்கும். இது வந்து உரங்காப்புளி அப்படி இந்த மரம் வந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த புளிய மரத்தில் வந்து நார்மலாக நைட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லீஃப் எல்லாம் மூடிக்கும் இல்லையா, அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மூடவே மூடாது. அதனால தான் அதுக்கு வந்து உரங்காப்புளி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த மரத்துக்கு கீழே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தூணுக்கும் வந்து எப்படி வந்து பழம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ளோஸ்அப்பில் வந்து உங்களுக்கு எடுத்துருக்காங்க. எல்லா வெரைட்டிஸான ஃப்ரூட்ஸும் வந்து இதில் இருக்கும். பழாப்பழம் முதற்கொண்டு கட்டியிருக்காங்க பாருங்கள். அன்னாசி, பழாப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், சாத்துக்குடி, திராட்சை, வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சீப்பாக தார் தாராக தொங்க விட்டுருப்பாங்க. இந்த பாருங்கள். அப்புறம் அன்னாசி பழம் எல்லாம் அழகாக வந்து கோர்த்துருக்காங்க பாருங்கள். கோர்த்து அழகாக வந்து கட்டி விட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு தூணுக்கும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். லாங் வீல் வந்து உங்களுக்கு காமிச்சு. அப்படியே இந்த கருப்பர் சன்னதிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஏகம்மை சன்னதி, அங்கேயும் இதே மாதிரி வந்து அலங்காரம்லாம் இருக்கும். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் அபிஷேகம் வந்து அடுத்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பல அலங்காரம் வந்து பாருங்கள். கருப்பரோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.